எந்த அளவுக்கு அந்த தடைக்காக அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டாங்களோ, அவங்க வந்து வேதனைப்பட்டாங்களோ, அதற்குண்டான பல மடங்கு பலன இந்த பிரபஞ்சம், இயற்கை, இந்த கடவுள் நிச்சயமா குடுத்துர்றாங்க ஒரு நேரத்தில. அப்ப இந்த மாதிரி தடைகள நம்ம வந்து அந்த மனப்பான்மை கொண்டு வரத்துக்கும், இந்த தடைகளை தகர்த்து ஜெயிக்கிறதுக்கும், வீட்ல ஒரே ஒரு மரம், தெற்கு, மேற்கு பகுதிகள்ல தான் வைக்கணும். அது எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் சரி, தெற்கு, மேற்கு பகுதியில பன்னீர் இலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். திருச்செந்தூர்ல இந்த பன்னீர் இலையில தான் விபூதி வச்சு குடுப்பாங்க. அந்த மரத்துக்கு, அந்த இலைக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெறைய இருக்கும். அது எவ்வளோ கெட்ட சக்திகள் ஒரு இடத்துல, ஒரு பூமியில இருந்தாலுமே, அந்த இடத்த வந்து அதாவது பியூரிஃபை பண்ணக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த மரத்துக்கு உண்டு. பன்னீர் மரம் அப்படின்னு கேட்டாலே கார்டன்ல கிடைக்கும். நல்லா அழகா வெண்மை நிறத்தில மலர்கள் இருக்கும். அவ்வளோ ஒரு வாசனை. அந்த இலைக்கு வந்து எவ்வளோ பவர் இருந்தா குருஸ்தலம் ம். திருச்செந்தூர். அங்க வந்து அந்த இலையில அந்த விபூதி குடுக்குறாங்கன்னா, அந்த அந்த அளவுக்கு அந்த மரத்தோட பவர் வந்து ம். தெரிஞ்சிருக்காங்க. நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே வீடுகள்ல வளர்த்தலாம். குறிப்பா தெற்கு, மேற்கு பகுதிகள்ல, அதுவும் தென்மேற்குலே வைக்கும் பொழுது ரொம்ப சூப்பரா ரிசல்ட்டு. ரீசென்ட்டா என்னோட கிளையண்ட்ஸே நெறைய பேர் வீட்ல திருமண தடை இருந்தது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மரம் வச்சு 30 நாட்களுக்குள்ளேயே திருமணம் அப்படிங்கிறது சூப்பரா நடந்திருக்கு. இது நெறைய பேர் வந்து என்னோட ப்ரோகிராம்ஸ்லயே கூப்பிட்டு சொல்றாங்க. "நீங்க இந்த மரம் வைக்க சொன்னீங்க. இது வச்சதுனால எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு" அப்படின்ட்டு. எந்த தடை, பணத்தடை, திருமண தடை அல்லது தொழில் தடை, எனி தடை. தடை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு விஷயத்துல நம்மளால முன்னோக்கி போக முடியல அப்படின்னா, இந்த மரத்த வைக்கும் பொழுது, இந்த மரத்தை வைத்து தரமா கவனித்து, அதுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி, அத வந்து பராமரிச்சு, நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கிற மாரி வச்சு, ஏன்னா தெற்கு, மேற்கு பகுதியில இருக்கிறதுனால ரொம்ப போய் அடைச்செல்லாம் வச்சிறக்கூடாது.